வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகரு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 2 கீ லெவல் கொடுத்துருந்தோம். சப்போர்ட் லெவல் ஒன்று கொடுத்தோம், ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒன்று கொடுத்தோம். சப்போர்ட் லெவலில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து கீ லெவலாகவும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கீ லெவலாகவும் கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை போல் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஹையை பிரேக் பண்ணதுலேருந்து மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக போணுச்சு. ஆனால் நம்ம தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் உடனே இந்த இடத்து வரைக்கும் தான் போக வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வெரி புல்லிஸாக அதையும் உடச்சி ஒரு வேஸ்டல் கேண்டில் போட்டு அதுக்கு மேலே பிரேக் பண்ணி ஒரு நல்ல மூவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 10:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1:50 2 மணி வரைக்குமே ஒரு சைடே செட்டப்லாம் இருந்தாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு லோ வச்சான். இந்த லோக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு, ஒரு பெரிய மூவ் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரே ஃபாலில் மட்டும் ஒரு ஒரே பிரேக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா புட் சைடாக மார்க்கெட் மாறினுச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஆனால் நிஃப்டி இந்த ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி வேறு ஸ்டைலில் இருந்துச்சு, அதையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா எடுத்தோடனே நம்ம கொடுத்த கீ லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனால், ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் லெவல் கீ லெவல் கிட்ட தான் ஓப்பன் ஆனிச்சு. மார்க்கெட் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு சைடே செட்டப் வந்து இந்த ரெண்டுக்கும் தலைக்கீழ இருந்துச்சு. அவன் வந்து புல்லிஸில் இருந்தால் இவன் வந்து பார்த்திங்கன்னா பேரிஸில் இருந்துச்சு செட்டப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு ஹையை பிரேக் பண்ணான். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கீ லெவலுக்குள்ளே வந்து ஒரு சைடு செட்டப் இருந்து கீ லெவலில் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் போய்ட்டு அங்கே செல்லிங். ஆக்சுவலி அது நிஃப்டியும் இந்த இடத்துல செல்லிங் தான் எதிர்பார்த்தான், அங்கே ஒரு செல்லிங் தான் இருக்குன்னு எதிர்பார்த்தான். ஆனால் அவன் வெரி புல்லிஸாக உடைச்சான். ஆனால் இவன் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் தான் கிளியராக வந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே ஓப்பன் ஆனிச்சோ அதுக்கு கீழே தான் அந்த க்ளோசிங்காக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம கொடுத்துருந்த கீ லெவலுக்கு மேலே இருக்குது. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்த அதே செட்டப்லாம் நடந்துச்சு. இதுக்கு மேலே ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா அந்த 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது நல்ல ஒரு மூவ் கொடுத்தான். நம்ம இந்த இடத்த சென்செக்ஸ் மட்டும் இந்த இடத்த கொஞ்சம் பிரேக் பண்ணுற வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப்பில் தான் நம்ம சொன்னோம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம அடுத்து ஒரு லைன் போட்டிருந்தோம். சும்மா இதாக போடலை, அந்த வேலையெல்லாம் போடல. ஆனால் ஒரு இந்த கை வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 78,007 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் மட்டும் தான் போகலை. கிட்டத்தட்ட 984 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போனாங்க. அந்தாண்ட ஒரு 15 பாயிண்ட் நம்ம கொடுத்த டார்கெட் அங்கேருந்து தான் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா நம்ம இந்த என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரெட் கேண்டில் ஹையை பிரேக் பண்ண வச்சு மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும், இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படி சொல்லியிருந்தோம். இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் புல்லிஸ் செட்டப்பில் இருக்குது. இருந்தாலும் என்ன ஒரு இதில் மைனஸ்னால் இவன் ப்ளஸில் இருக்கான். அப்படி பேங்க் நிஃப்டி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்னென்னா இந்த ஹைக்கு மேலே நிஃப்டி வந்து இந்த ஹைக்கு மேலே இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா நேற்றே இந்த லோவை உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நேற்றோட லோ உடைக்காமல் இன்சைடாக தான் இந்த கேண்டில் இருக்குது. லேசாக மேலே ஹை மட்டும் வயலேட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா இன்சைடு கேண்டிலாக இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா இவன் வந்து பேரிஸில் இருக்குது. இந்த லோ பிரேக் பண்ணால் பெரிய ஃபால்ட் இருக்க செட்டப்பில் இவன் இருக்கான். அவன் வந்து ஹையை பிரேக் பண்ண மேலே போகிற மாதிரி இருக்கான். அந்தமாதிரி இருந்தாலே மார்க்கெட்டில் ஒரு கிளியரான செட்டப்பில் நம்ம ட்ரா பண்ணுறது சிரமம். சரி, ஓகே. நம்ம நிஃப்டிக்கு என்ன வரையும் பேங்க் நிஃப்டிக்கு என்ன செட்டப் வரைஞ்சி பார்ப்போம். ஸோ ஓகே, நிஃப்டி இருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் 24,209 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பார்த்தா 24,259. தேர்டு இன்றைக்கி போன ஹை தான் 24,334. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,126 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் 24,059 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ தான் நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 23,963. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்டு தான். ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 ஈவனாக இல்லை. அதை கம்பேர் பண்ணி ஒரு செட்டப் வைக்கிறா இருந்தால் இதுதான் நம்மளோட கீ லெவலாக இருக்கும். அதேபோல் இந்த செகண்டு 2 கீ லெவலாக இருக்கும். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் இந்த செகண்டுக்குள்ளே இருக்க வச்சு பட்சத்தில் மார்க்கெட்டும் சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் மாற்றுறவங்க, இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது. ஏன்னா அவன் ஒரு டைப்பாக இருக்கும், இவன் டைப்பாக இருக்கான். அப்படி இருந்தாலே இவன் கீழே வந்து அவன் மேலே போவான், அவன் மேலே வந்து கீழே. ஏன்னா இவன் கீழே வர்றப்ப அவனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இவன் கீழே வர்றான், இவன் மேலே போகிறான்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா பக்கா ரெசிஸ்டன்ஸ் செட்டப்பாக இருக்கும். அப்படி மாறி இருக்கப்போ மார்க்கெட்டில் பெரிய மூவ் இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பானையில் நண்டை போட்டால் மேலே கீழே இழுத்துட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த கான்செப்டில் தான் வேலை செய்யும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். இந்த டே கேண்டில் ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம நிஃப்டியை பார்க்குறப்பே. இப்போ இது லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தான் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த டபுள் பாட்டம் இந்த ஏரியா வரைக்கும் 54,353 வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்குறது வாய்ப்பு இருக்கும் இந்த லோவை பிரேக் பண்ணும் பட்சத்தில். அடுத்து ஹையை பிரேக் பண்ணால் தான் அடுத்து நம்ம புள்ளி சேர்க்கலாம். ஹைனா இந்த ஹை பிரேக் பண்ணணும் கிட்ட 56,475 டு 56,500 இது பிரேக் பண்ணால் தான் அடுத்த புள்ளிஸ் இருக்கும். இது பேங்க் நிஃப்டி செட்டப்பில் டே செட்டப்பில். சரி ஓகே 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 55,620 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 55,899. தேர்ட் வந்து இன்றைக்கி போன ஹை தான் 56,178. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா நேற்றோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் 55,263. செகண்ட் வந்து 54,882. தேர்ட் வந்து 54,356. சரி ஓகே இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்மளோட கான்செப்ட் இப்படி பார்த்தோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நம்மளோட கீ லெவலாக வச்சுக்கலாம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸு கீ லெவலாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கீ லெவலில் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது ரெண்டும் பிரேக் பண்ணலாம் மார்க்கெட்டும் சைடு வேஸாக இருக்கும். இந்த இதுக்கும் 55,260க்கும் இந்த ரேஞ்சுக்கும் 55,899 கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஒருவேளை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஓப்பன் ஆகுது அதுக்கு மறுபடியும் அதே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மாதிரி மாறி இருந்தாலும் சைடு வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது ஓப்பனை பொறுத்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் சைடு வேஸில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே பேங்க் சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து புள்ளி செட்டப்பில் தான் இருக்குது. இந்த கிரீனை நம்ம அந்த இந்த ரெட்டை தாண்டினாலே மார்க்கெட்டில் நம்ம புள்ளி சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கேன். க்ளோசிங் இல்லை ஆனால் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெட்டை பிரேக் பண்ணலாம் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் நிஃப்டி சென்ஸுக்கு ரெண்டும் புள்ளி செட்டப்பில் இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும் பேரிஸில் இருக்குது. சரி ஓகே 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 77,764 77,674 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 77,838. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 77,982. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 77,334 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் டேயோட லோ தான் 77,136. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 76,763. சரி ஓகே இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இதில் கீ லெவலாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுருக்கோம். இதில் வந்து செகண்டு இந்த 2 செகண்டு கீ லெவலாக இருக்கும். இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதேபோல் இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 லெவலுக்கு இடையில இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இடத்துல சந்திப்போம். நன்றி வணக்கம்.